நீ கிணறு அதுல அடி சரிதானே வாஸ்து தான் முக்கியம் யாராவது பிட்டுக்கு பக்கத்துல கிணறு வைப்பாங்க என்ன நினைக்கிறீங்க கவர்மெண்ட் அப்ரூவ் தராது கவர்மெண்ட் எப்படி காய்க்காத தம்பி கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்திருக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்று வரைக்கும் தான் நல்லா நடந்திருக்கா அது பிரச்சனை இது பிரச்சனை ஊழல் அப்படி இப்படிலாம் விலை கூடுதல்றாங்க குறையிறாங்க நடுவில் வரக்கூடாது தம்பி சாமியார் அங்கே வரணும் கரையா வரணும் தம்பி கரையா போய் தூக்கி சாமியார் தம்பி சாமி விஷயத்துல புலப்படாது தெய்வ குத்தமா போகும் அழுகுரல் கேட்கும் பிறகு எனக்கு அழுகுரல் கேட்கும் தெரியா தம்பி சாமியார படுகுல எல்லா வீட்டையும் அழுகுரல் கேட்கும் தானே தம்பி நான் சொல்ற அழுகுரல் வேலை நீ சொல்ற அழுகுரல் வேற நான் சொல்றேன் அம்மா ஐயோ அப்படி கேட்கும் யார் சொன்னது அது அந்த வாஸ்து பாக்குற அந்த தம்பி விஷாக்கு அவர் எந்த 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 யூனிவர்சிட்டியை படிச்சுட்டு வந்தவர் உனக்கு வாஸ்து பாக்குறதுக்கு அது தெரியாத இவங்க எல்லாம் சொல்லி பொது அறிவு இல்லையா தம்பி வா டக்கனி சமைச்சு கொண்டு நிற்கிறா டக்கனி பத்தி எரிஞ்சிட்டா கிணத்து குசினிக்க பத்தி எரியும் தச்சையில பத்தி எரிஞ்சிட்டேன்னு நெருப்புல பாட்டு டக்குனு தண்ணி வழி நூக்குறான் அதுக்கு தானே கிணறு பக்கத்துல இருக்கானு குசினி பக்கத்துல இது என்னப்பா வர்றவன் எல்லாம் இப்படியே தான் காய்ப்பீங்களா கொஞ்சம் காணியை கிளீன் பண்ணுவோம் ஆறு காணிக்க தம்பி ஓமனே செல்லத்துறையில மாநில ஓமனே அப்பா என்னப்பா செய்யுது அப்பா வீட்டுல இப்ப கொஞ்சம் ஏழாதானே வீட்டுல இருக்கு என்ன இங்கால பக்கம் இங்கால காணியை பார்க்கணும் எங்கட காணி உங்களோட காணி என்ன கொடுக்க போறீங்களா வீடு கட்ட போறேன் வீடு கட்ட போறீங்க என்ன காசுகள் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து அனுப்புறாங்களா வெளிநாட்டுல எல்லாம் இல்ல நான் தான் சேர்த்து வச்சதுல வச்சு கட்டுவோம்னு பாரு உண்ட காசு அதோட பேங்க்லயும் கொஞ்சம் லோன் எடுப்போம் கட்டலாம் தான் சும்மா கிடக்குது கட்டி விடுவாங்க சும்மா வீடு கட்ட போறேன் சரி சரிடா பண்ணி பாருடா சரிங்க வீடு கட்ட போறீரா செய்யறேன் வேலை வேறுக்கு செவ்வந்தியே செவ்வந்தியே சேதி என்ன சொல்லு சொல்லு நீ என்ன எங்க பாட்டு பாடி இருக்கிற அவன் நம்மளோட செல்லத்துறையில மகன் அங்க காணிக்க வீடுல கட்ட போறான் காணிக்க அவங்கட காணிக்க வீடு கட்ட போறாங்க அது செஞ்சு குழப்பணுமாப்பா என்ன விஷயம் குழப்புறது சொல்லி குழப்பி விடேனப்பா படிச்ச படிய மாதிரி இருக்கிறான் என்ன ஒன்னு சொல்லி குழப்பில அவளுக்கு அவன் இந்த கோயில் குளங்கள் அப்ப இப்படி திடீரவன் இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் அதுல சொல்லி குழப்பி விடலாம் தானே என்னப்பா வாஸ்து சாஸ்திரங்கள் எல்லாம் நல்லது தானப்பா சொல்லுவாங்க அது நீ குழம்புற மாதிரி சொல்லேனப்பா கொஞ்சம் மாத்திக்கிறது அப்படியா சரி நான் பாக்குறேனே சரியா ஓகே அப்பாட வீடு கட்டணும் வீடு ஏரியாக்குள்ள எங்கட வீடு மட்டும் தான் இருக்கும் இன்ஜினியரனே தம்பி என்ன மாதிரி பிளான்கள் கீறியாச்சா கீறி கொண்டிருக்கிறாடாப்பா என்ன மாதிரி வாஸ்து எல்லாம் என்ன மாதிரி வாஸ்துகள் எல்லாம் பாக்காதீங்கண்ணே அதுகளை எல்லாம் பார்த்தேன்னா நம்பிக்கை இல்ல தம்பி எனக்கு நம்பிக்கை இல்ல தானடாப்பா ஆனா சில விஷயங்களுக்கு பின்னால சயின்ஸ் இருக்கு இப்ப நீ வீட்டை நீ மஞ்சள் தண்ணி தெளிக்கிற இல்லையா மஞ்சள் தண்ணிக்கு பின்னால சயின்ஸ் இருக்கு தெரியுமா ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க ஆன்டிபயோட்டிக் என்ன கிருமியை அது கொல்லும் மஞ்சள் அப்ப சில விஷயங்கள் சயின்ஸ் சொன்னா நம்ப மாட்டாங்க சாமின்னு சொன்னா நம்புவாங்க அதே மாதிரி வாஸ்துலேயமடாப்பா சில விஷயங்கள் சயின்ஸ் இருக்கு சில திசையை வச்சு பார்த்து கட்டிக்க பாத்தீங்கன்னா விடிய வெள்ளத்தோட ஒரு லைட் ஒன்று விழும் அப்ப உனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று வரும் அதை விட கட்டிட அமைப்புகள் அறைகள் குசினிகள் பாத்ரூம்கள் எல்லாம் சில இடங்கள் இருக்க பாத்தீங்கன்னா வீட்டு பாவனைக்கு ஈஸியா இருக்கும் அதனால வீட்டில் இருக்கிறாங்களும் சுகாதாரமா இருப்பாங்க அது சயின்ஸ் சாமி இல்ல சயின்ஸ் அப்படி சில விஷயங்களை பார்த்து கட்டுற நல்ல மடாப்பா என்ன செய்ய சரியா தானே இருக்கு அப்ப நீங்க சொல்ற மாதிரி செய்யுங்க தெரியும் தானே பார்த்து கீறி விட்டாங்க சரியாப்பா சரியாப்பன் வைக்கிறேன் என்ன சரி வைக்கிறேன்னா ஓகே நான் சொல்றேன் சரியா தான் இருக்கு தம்பி பண்ணு யாரு நீங்க இந்த செல்லத்துறை ரமான் செல்லத்துறை ரமகனா நான் தான் காணி பாக்குறேன் நீங்களா பாத்தீங்க இதுல வீடு கட்டலாம்னு பாக்குறேன் வீடு கட்ட போறீங்க என்ன இதெல்லாம் சாமான்லாம் விலை கூட்டிக்கொண்டு போகுது அது பரவாயில்ல நான் லோன் எடுக்க போறேன் பேங்க்ல கட்டத்தான் போறேன் தான் கட்ட போறேன் மற்ற வாஸ்துகள் எல்லாம் பார்த்து கட்டுறீங்களா அது இப்பதான் நான் கழித்துனா பார்க்க சொல்லிக்கிறாங்க அது சரியில்லான்னு அப்ப பார்த்து தான் கட்டுறேன் வாசிப்படி தான் கட்டுறேன் கிணறு அங்க இருக்கு இதுலயா இதுல வரக்கூடாதா என்ன சொல்றீங்க இதுல கிணறு வாஸ்து பார்த்துருந்தா இதுல வந்துருக்காது கிணறு இல்ல என்ன பார்த்து தான் கட்டினது என்ன பார்த்து கட்டினது என்னால தெரியாது எவ்வளவு கால அனுபவம் எத்தனை வீடுகளுக்கு நாங்கள் பார்த்து செய்து கொடுத்துக்கிறோம் இதுல வராது இதுல என்ன வரும் கிணறு இல்லண்ணே இந்த பிளானின் படி வீட்டுட பிளானின் படி இங்கதான் வரும் யார் சொன்னது இன்ஜினியருக்கு என்னப்பா தெரியும் இன்ஜினியருக்கு என்ன தெரியும் கேட்கறேன் இன்ஜினியருக்கு என்ன தெரியும்னு கேட்கறேன் அப்ப யாருக்கு தெரியும் இது வந்துடாப்பா இது வேற யாரும் பார்க்க வேண்டிய விஷயம் அதிகாரி மேல அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து விட செய்ய வேண்டிய விஷயங்கள் நீங்க தம்பி சின்ன பிள்ளைகள் மாதிரி செய்யுங்க செய்தானே சின்ன சொல்லுவா தெரியுமா சிறு பிள்ளை வேளாண்மை வீடு சேராது
உடனே அதை சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்று சும்மா சொல்லுவாங்க. இப்படி பெரிய பெரிய வீடு கட்டிக்க பெரிய ஆக்களை கேட்க வேணும், எங்களை கூப்பிட்டு காய்க்க வேணும், நல்லது கட்ட காய்க்க வேணும் தம்பி. உங்களை இங்க நினைச்ச முடிதான் சும்மா வச்சுக்கிறோம், வந்து காய்க்க வேணும் எங்கள்கிட்ட கூப்பிட்டு. இப்படி இல்லன்னே வச்சாச்சு, கிணறு வச்சாச்சு. கிணறு வச்சாச்சுன்னா தம்பி இது புல இருக்கிற இடமே புல. சரி என்ன புள்ள என்ன செய்யும்? இந்த வீட்டு அழுகுரல் கேட்கும், அழுகுரல் கேட்கும். இந்த வேகனை கேட்குது பார், அது பக்கத்து வீட்டு சின்ன பிள்ளை அழுகு கேட்குதானே, இன்னும் ஏதோ அழுகுரல் கேட்குதானே. எல்லா வீட்டையும் அழுகுரல் கேட்குதானே தம்பி. நான் சொல்ற அழுகுரல் வேலை, நீ சொல்ற அழுகுரல் வேற. நான் சொல்றேன் அம்மா ஐயோ அப்படி கேட்கும். சரி நான் சொல்ற கேளு தம்பி. இதுல கிணறு இருந்தேன்னு சொன்னா நீ நாசமா போயிடுவாய். கிணறு வந்து அங்க வரணும், அங்க வரணுமா? அது வாசல், வீட்டு வாசல் என்ன வை, வீட்டு வாசல கிணத்தாடி அடிச்சிட்டு மேல பிளட்டை போட்டு மூடு. வாசல் தான் தம்பி முக்கியம். அப்படி வச்சாலும் பக்கத்துல எங்க பாருங்க பிட்டு இருக்கு. பிட்டிருந்தா என்ன, பிட்டிருந்தா இருந்துட்டு போடும் தம்பி. நீ கிணறு அதுல அடி சரிதானே, வாசு தான் முக்கியம். பிட்டுக்கு பக்கத்துல கிணறு வைப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் அப்ரூவ் தராது. கவர்மெண்ட் எப்படி காய்க்காத தம்பி. கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்திருக்கு? சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்று வரைக்கும் தான் நல்லா நடந்திருக்கா? அது பிரச்சனை இது பிரச்சனை ஊழல் அப்படி இப்படி விலை கூடுதன்றாங்க குறையிறாங்க, அந்த கடன் எடுக்கிறாங்க இதன்றாங்க, இவ்வளவு பிரச்சனை போய் கொண்டு தெரியுமா? கவர்மெண்ட் கொண்டு தம்பி. கவர்மெண்ட் வந்து இங்க வா, நீங்க வந்து உங்களை அழிக்கிறது தான் கவர்மெண்ட் தெரியும் தானே. இங்க இருக்கிறவன அழிக்கிறது தான் கவர்மெண்ட். அதுக்குள்ள அந்த அரசியல் உங்களுக்கு விளங்குது இல்ல. அந்த கவர்மெண்ட் கதையெல்லாம் விடுங்க. மாமா சொல்றேன், வாசுப்படி அதுல அடிக்கணத்த, வீட்டு வாசல் அடிக்கணத்த, பக்கத்துல பிட்டு இருந்தானே என்ன இருந்தாலும் உனக்கு அதை பிடி பிரச்சனை இல்லை. வாசுப்படி அங்க கிணறு வேணும், அங்க கிணத்து அடி. இங்க அடிச்சாச்சு என்னண்டு மூடு மூடு மூடி தாடி மூடி ஜங்காடி முன்னுக்கு அடி, வீட்டு நடு வாசல் அடி கிணத்த அடிச்சு பிட்டு இருந்தா என்ன இருந்தாலும் அடி. அப்பதான் நீ நல்லா இருப்ப. நாசுவா போயிருவா, நீ எழுதி தார, நீ நாசுவா போயிருவ. பாக்குறியா பாக்குறியா? நான் வருவேன், நான் வந்து சொல்லுவேன். நான் கேட்காத நடந்தேன்னு சொல்லுவேன் நான். பாக்குறியா பாரு, நீ நாசுவா போறா. நீ சாபம் விட்டு போற மாதிரி இருக்கு. இது என்னண்டு இப்ப நான் மாத்துறது? வேலை செஞ்சு டயர்டா இருக்கு. அண்ணே அண்ணே நீங்க அந்த பில்டிங் அப்ரூவல் கொடுக்குற உங்களுக்கு வர மரியாதை போட்டேன். இந்த மெயின் வந்து சும்மா போங்க தம்பி. நான் நேர்மையா நாள் தம்பி இப்படி காய்ச்சிட்டு இருக்கு. அதான் பிரச்சனை, நேர்மையா கொடுத்தா உங்களை ஏமாத்துறாங்க. என்ன பேர் வந்து செல்லத்துறை மகன். தெரியும், பில்டிங் கட்டுறாங்க. அந்த கைதறி கட்டுறான். அதுல வந்து டாய்லெட் பிட்டும் கிணறும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. அவன் அப்ரூவல் இது படம் நான் தந்தவனே தம்பி. அதுல டாய்லெட் அங்க டாய்லெட் வேற இடம் கிணறு வேற இடம் தான் இருக்கு தம்பி. இருந்தது. ஆனா அப்புறம் கட்ட வலிக்கிட்ட அப்புறம் யாரோ வந்து இன்னும் சொல்லியாம் வாஸ்து ஏதோ சொல்லியாம் கிணறையும் டாய்லெட்டையும் பக்கத்து பக்கத்துல கட்டுறான். அப்படியே ஒரு பிளான் மாத்தி செய்யலாது. அப்படிதான் செய்யறான். அப்புறம் யாரும் சொன்னான், நான் கேள்விப்பட்டதான். யாரவங்களும் சொன்னவங்களா அப்படி கட்டி மாத்திலாம் செய்யலான்னு சொன்னாங்களா? அவன் கிடக்கிறான் லூசன்னு சொல்லி சொன்னான். அவளை அரசாங்கத்திலாம் சும்மா லேச ஏமாத்தலாம்லாம் சொல்லிக்கிறான். நான் கேள்விப்பட்டதான். ஆனா அவன் சொல்லக்கூடிய பொடியன் தானே, ஏதோ பார்த்து செய்யுங்க, நாங்க நல்லபடியா வந்து சொல்றோம், வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி நான் பாக்குறேன். பொடியன் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லையே. போய் பார்ப்போம் இருக்கா நேரு என்னன்னு. இங்க அப்படி எங்கால உண்டு. தம்பி செல்லத்துறையில மகன். ஆமாண்ணே. என்ன பார்க்க தம்பி உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்க்க விஷயம் பேர் மாதிரியா தெரியுது? யார் என்ன நீங்க? நீ வந்து என்னட்டு அப்ரூவலுக்கு வந்து நீ எல்லோ மேனே மறந்துட்டியா? பிளான் கொண்டு தந்து நீ பிளான்ல கிணறு அங்கே இருக்கு. கிணறு அங்க இருந்து குசுனிய பக்கத்துல. நீ இப்ப எங்க கிணறு கட்டி இருக்கிறாய்? அங்க வாசல்ல எதுக்கு பக்கத்துல கட்டி இருக்கிறாய்? அந்த பிட்டு பக்கத்துல ஆடுனே. பிட்டுக்கு பக்கத்துல பிட்டு பார்த்தா என்ன நீ கட்டுவாய்? அது வந்தனே முதல்ல அங்கதான் கட்டுனது. பிறகு வந்து வாஸ்துபடி இங்க வரணுமா தம்பி? வாஸ்து அப்படி தம்பியோட மண்டைக்கு ஏதாவது இருக்கா? நீ படிச்சனியா படிச்சு பாஸ் பண்ணியா பாத்துடைய பாஸ் பண்ணியா? டாய்லெட் பிட்டுக்கு பக்கத்துல யாராவது கிணறு கட்டுவானா? அந்த ஊத்தா கழிவு நீர் அதுக்குள்ள கலக்குமே இல்ல. அது சொன்னேன் நானே. ஆனா வாஸ்துபடி அங்கதான் வரணும்ட்டாங்க. யார் சொன்னது? அது அந்த வாஸ்து பாக்குற அந்த தம்பி விஷாக்கு அவர் எந்த 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 யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தவர் உனக்கு வாஸ்து பாக்குறதுக்கு? அது தெரியாத இவங்க எல்லாம் சொல்லி பொது அறிவு இல்லையா தம்பி? வாஸ்து உனக்கு சொந்தம் அறிவு இல்லையா? டாய்லெட் ஊத்த தண்ணிக்கு பக்கத்துல நல்ல தண்ணி கிணற வந்து கிண்டுவான யாராவது? அதை தானே நானும் சொன்னேன் தம்பி. பிரேம் கட்டி நீ சரி மாத்தியாச்சு. பார்க்க உனக்கு எப்படி தெரியும்? ஒரு அரசு அதிகாரியை பார்க்க உனக்கு எப்படி தெரியும்? விஷயம் பேர் மேல தெரியுது. நான் தம்பி நேர்மையான ஒரு ஆள். சரி உன்ன காசு வேணானா? இல்ல நேர்மையா தான் நடந்து நான் என்ன விஷயம் பேர் ஆக்கியிருக்காய். ஒரு கிலோமீ டைம் தருவன். கிணறு அங்க அப்படியே மூடிட்டு குசுனி பக்கத்துல கிண்டனும். என்ன ஆளாளுக்கு சேர நவுத்தி வைக்கிற மாதிரி சொல்லி நவுத்தி வை. இல்லாட்டி இடிப்பன், முழு வீடு இடிப்பன், ஜேசிபி கொண்டு இடிப்பன். வர்றவன் போறவன் எல்லாம் வீட்டுல விளையாடிக்கொண்டு நிக்கிறீங்க தம்பி. என்னடாப்பா செஞ்சு வச்சிருக்கா நீ? அண்ணா நீங்க அவர் இல்ல, அவர் அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாரு. அது எங்க அண்ணா. அவர் அங்க வேறு சின்ன அவர்கிட்ட தம்பி. அப்ப நீங்க முதல் வந்தால்.
முதல் வந்து உங்களோட நீங்க வருங்காணிக்கு இன்னைக்கு வந்து கதைச்சாங்க அவரானோ அப்ப குடும்பமா இதுக்கெல்லாம் இருக்கிறீங்க இதுக்கான சுத்தி கொண்டு தெரியும் சரியா என்ன வேலை தம்பி நீ செஞ்சு வச்சிருக்க என்ன வேலை வாசலுக்கு நேர தம்பி கிணத்தை கண்டி விட்டுருக்க ஏன் கதவை திறந்து வாராக வீட்டுக்குள்ள வராம கிணத்துக்கு விழுந்து சாகுறதுக்கா சாகுறதா வந்த உடனே எல்லாரும் இப்படியே காய்க்கிறீங்க கதவுக்கு முன்னுக்கப்பா கிணற கட்டி விட்டுருக்க அப்ப என்ன செய்யறது சொல்லுவாங்க என்ன செய்யறது சரி அதுதான் அண்ணே அங்கதான் கொண்டு போறேன் இப்ப அதான் இப்ப கிணறு எங்க கொண்டு போறேன் அங்க இஞ்சால பக்கம் குசுனி பக்கம் அதான் தம்பி அதான் தம்பி வேணும் குசுனி பக்கத்துல தம்பி கிணறு இருக்கணும் வேன் சொல்லுவாங்க இப்ப தச்சமயம் குசுனிக்க சிலிண்டர் வெடிச்சிட்டு சிலிண்டர் வெடிச்சிட்டு வையன் வெடிச்சா என்ன செய்யறது டக்குனு கிணத்துல தண்ணியில் நூக்கலாம் டக்குனி சமைச்சு கொண்டு நிற்கிறா டக்குனி பத்தி எரிஞ்சிட்டா கிணத்து குசுனிக்க தச்சையெல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு நெருப்புல பாட்டு டக்குனு தண்ணி வழி நூக்கலாம் அதுக்கு தான் கிணறு பக்கத்துல இருக்கணும் குசுனி பக்கத்துல இது என்னப்பா வர்றவன் எல்லாம் இப்படியே தான் காய்ப்பீங்களா நல்ல விஷயமே காய்க்க மாட்டீங்க தம்பி இது வந்து சும்மா விளையாட்டுல தம்பி இதெல்லாம் யோசிச்சு சிந்திச்சு ஆழமா சிந்திச்சு ஏற்பட வேண்டிய விஷயம் சரி என்ன இப்ப அப்ரூவலும் தர மாட்டேன்ட்டான் தம்பிதான் அதனால அவன் எப்படி தருவான் தம்பி இதுக்கு இல்லாம அவன் நேர்மையான தெரியுமா அதுதான் நான் இப்ப மாத்த போறேன் திரும்ப பழைய இடத்துக்கே வைக்க போறேன் மாத்த போறேன் சரி அப்ப சரி அதான் யோசிச்சு சிந்திச்சு ஏற்படா சரியா தம்பி அந்த மற்ற சாமியார் அங்க வச்சிருக்கேன் அச்சோ இதை இருக்கிறானே சொல்லலாமா அது வந்துனே இந்த அங்க இல்ல இங்க 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 பிள்ளையனப்பா இதுக்கு சின்ன அறையப்பா இதுக்கு சாமியார் தான் பெரிய அறையா அதுதான் பெரிய பெரிய அதுதான் 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 அங்க இருக்க பெரிய படுப்புல முழுக்கப்புல 10க்கு 1 மார்க்ஸ் கூட வராது அதுக்கு சைவரம் பேர் தம்பி சாமியார தம்பி அடிப்படை விஷயம் அதுலயே வந்து புல முதலாவது விஷயமே புல முதலாவது கேள்வியே புல என்னண்ணே அது அப்ப எங்கதான் வைக்கிறது சாமியார் அதுல வரக்கூடாது நீ அத்திவாரத்தோட கிளப்பு சாமியாரைய மட்டும் அத்திவாரத்தோட கிளப்பு இந்தியாவில எல்லாம் ஜக் வச்சு வீட்டை கிளப்பி வேற இடத்துல வைக்கிறாங்க கிளப்பு ஓ அப்படி சாமியாரைய மட்டும் கிளப்பி அங்கால வைக்கணும் தம்பி நடுவில் வரக்கூடாது தம்பி சாமியார் அங்கால வரணும் கரையா வரணும் தம்பி கரையா வை தூக்கி சாமியார் தம்பி சாமி விஷயத்துல புலவிடா தெய்வ குத்தமா போகும் அழுகுரல் கேட்கும் பிறகு எனக்கு தெரியாது அழுகுரல் கேட்கும் தெரியா தம்பி சாமியார படுபுல 10க்கு 1 மார்க்ஸும் பெறாது தூக்கி அங்கால கரையா வை சொல்லிட்டு அவ்வளவுதான் நீ டேய் என்னடாப்பா வீட்டை அடிச்சுடுறானு போல தம்பி என்ன சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க வந்து நான் சொல்றத கேட்க மாட்டீங்க என்ன நான் கேள்விப்பட்டேன் கிணற வந்து திருப்பி மூடி இங்கே கொண்டு போறீங்களாமே சொன்னா இல்லை தம்பி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாசுபடி புல தம்பி சொல்ற கேளுங்க பிட்டுக்கு பக்கத்துல வந்தாலும் பரவாயில்ல வையுங்க அதுல இங்க வரக்கூடாது தம்பி எவடா